Hello, good morning. Good morning, தாத்தா. என்ன தாத்தா திடீர்னுட்டு வந்துக்கிறீங்களா மறுபடியும்? என்னன்னா, நான் பழைய சில வீடியோங்களில் இந்த மலைகள் எப்படி வந்ததுன்றதை பற்றியெல்லாம் நான் சொன்னேன். சில இடத்துல வாழ்க்கோ வாழ்க்கோ வாழ்க்கோணால் எரிமலை அது எப்படி வருது? அது வந்து எரிமலை உலகத்தில் இருக்கிற சூடு உஷ்ணம் அதிகரித்து விட்ட இடங்களில் அங்கேருந்து அது குழம்பி அது எங்கேயாவது வெளியே வந்துடணும், உள்ளே இருக்கிறத தாங்க முடியாமல் வெளியில் காற்ற வெளிப்புறத்தில் வெளி உலகத்துக்கு வந்துடணும் சொல்லிட்டு அந்த எரிமலை குழம்புகள் அப்படியே வந்து மலை மாதிரி அது கொட்டிடுச்சின்னு சொன்னார். சில இடத்துல அந்த மாதிரி எரிமலை இல்லாமல் திட்டுக்கள் மலை அப்படி அப்படியே மேடாக அப்படியே மேடாக சின்ன மேடு பெரிய மேடு அப்படியெல்லாம் இருந்தது. அது அப்போ அதெல்லாம் உலகத்தில் இருக்கிற அந்த உஷ்ணத்தின் காரணமாக அது அப்படி உருவாகி உள்ள மேலே வந்ததுன்னு சொன்னேன். நேற்று நான் ஒரு திரைப்படம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு கடல் காட்சி, ஒரு கடலில் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருந்தது. அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சிறிதாக பெரிதாக நீண்ட தொடர் மலை அலைகள் போல் அலைகளாக வந்து கொண்டிருந்தது. அப்புறம் சிறிது நேரத்துக்கு பிறகு ஒரு பெரிய அலை பூமியின் தண்ணி உள்ளோ ஏதோ ஒரு அழுத்தத்தினால காற்றழுத்தமோ, காற்று மேலே இருக்குது, கீழே ஏதோ ஒரு அழுத்தத்தினால ஒரு பெரிய அலை வந்து கொண்டிருது. அது எப்படி வந்துன்னா, அந்த பெரிய பெரிய மலைங்களை பார்க்குறல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு அந்த தண்ணி ஆகப்பட்டது அப்படியே உள்ளேருந்தே அதை மேல் பக்கமாக அழைத்து கொண்டு ஒரு பெரிய மலை போல் ஒரு அலை வந்துட்டு அது அப்படியே அது அப்படியே தணிந்து விட்டது. அப்போ அந்த அந்த ஷேப்பு, அந்த பெரிய அலை உள்ளேருந்து வரும்போது அந்த தண்ணி அப்படியே மலை மாதிரி உயரமாக வந்தது. அது பிறகு சிறு சிறு அலைகள், அந்த தண்ணீர் மலைகளைப் போல் நான் அந்த தண்ணியில் அந்த காட்சியை பார்த்தேன். அப்போது உடனே நான் இதை யோசித்து பார்த்தேன். நான் சொன்னேன் அல்லவா, உள்ளேருந்து வெளியே வந்துச்சுன்னு. அப்போ உள்ளேருந்து எப்படி வந்திருக்குன்னு சொன்னாக்கா, சாதாரண நிலையாக இருந்த பூமி மேலே இந்த கடலில் இந்த வந்த பெரிய அலை அது பாட்டுக்கு அப்படியே பெருசாக ஒடியாமல் பெரிய அளவில் அப்படியே வந்து அந்த மலை ஷேப் மாதிரி வந்து அடங்கி விட்டது. அப்போ அந்த காட்சியை பூமியிலேருந்து அந்த மலைகள் எப்படி வந்திருக்கும்னாக்கா, இந்த உஷ்ணத்தின் காரணமாக இந்த பெரிய அலையை பார்த்தால, பெரிய அலை அது எனக்காக அந்த அலை வந்துச்சு எனக்கு தெரில. மற்ற சிறு சிறு அலைகளும் தொடர் மலைகளைப் போல் வந்துட்டு அடங்கிட்டு இருந்துச்சு. அந்த மலை, அந்த பெரிய அலை அந்த பெரிய அளவில் அப்படியே 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 வந்து வைரமாக வந்து அடங்குச்சு. அப்போது அந்த பூமி உஷ்ணத்தினால இந்த பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னா, இந்த மாதிரி தான் மண் எல்லாம் உஷ்ணமாகி அது உள்ளேருந்து அப்படியே வெளியே வந்து அப்படியே அது அப்படியே நின்றுட்டுருக்கோம்ட்டு நான் இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்து
அதை உங்கள்கிட்ட சொல்லணும். மலைலாம் அவ்வளோ பெரிய மலை இருக்குது, எரிமலை மாதிரி ஓட்டை ஆகிட்டு அது இல்லாமல் இது அவ்வளோ பெருசாக திட்டாக எப்படி வந்துச்சுன்ட்டு யோசிப்பீங்க. நானும் யோசித்தேன். அவ்வளோ பெருசாக ஒரு இது இல்லாமல், உடைப்பு இல்லாமல் அவ்வளோ பெருசாக வந்துச்சேன்ட்டு நான் யோசிச்சிருக்கும் போது இந்த காட்சி கடலிலிருந்து உற்பத்தியான பெரிய அலை பெரிய அலை பெரிய அலை வந்து அப்படியே அமைதியாகிடுச்சு. ஓ, இந்த பூமிக்குள்ளேருந்து இந்த மலைகள் வந்தது கூட பூமியின் உஷ்ணத்தால் அப்படி தான் குழம்பு உள்ளேருந்து தள்ளிட்டு வந்து இங்கே இருக்க மண்ணெல்லாம் அது உள்ள மண்ணுக்குள்ளே ஒரு பெரிய இது அழுத்தம் கிடைச்சாக்கா இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே மேலே எழுது பாரு. அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்தேன். பார்த்தீங்களா? அப்படி தான் மலைகள் எல்லாம் உற்பத்தியாக இருக்கும். கற்பனை இல்லை, நிஜமாக அந்த கடல் அலைகள் அப்படி வந்தது எப்படி பெருசாக வந்து அப்படியே அன்றைக்கி தான் இருந்துச்சு. அது மலையிலெல்லாம் அப்படி தான் வந்து உள்ளேருந்து அழுத்தத்தின் காரணமாக அப்படியே மண்ணெல்லாம் மேலே இருக்கிற மண்ணெல்லாம் அப்படியே தள்ளிட்டு வந்து அப்படியே இருந்துருக்குன்ட்டு நான் பார்த்தேன், யோசித்தேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொன்னேன். எங்கே பார்த்தாலும் மலை. ஒரு காலத்தில் இந்த மாதிரி அடிக்கடி பூமி உஷ்ணத்தின் காரணமாக தான் இத்தனை மலைகளும் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அதே சமயத்தில் நான் சொன்னேன் பல கோடி வருஷங்களுக்கு முன் இந்த மாதிரியெல்லாம் ஆகிருக்கும். அதனால் இந்த மலைகள்லாம் அப்போ இருந்து அப்படியே இருக்குது சொன்னேன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா, பல நாட்கள் காலத்தை பற்றி சொல்கிறேன். பல வருஷங்களுக்கு முன்னால் இந்த மலைகள் வந்தது. பிறகு ஏதோ ஒரு பூமி அதிர்ச்சியின் காரணமாக இந்த மலைகள் எல்லாம் அதிர்வு ஏற்பட்டு அது வெளியே வந்த இடமெல்லாம் காலியாக இருக்குது இல்லையா, அது அந்த மலைகள் எல்லாம் அப்படியே அந்த பூமி அதிர்ச்சினால் அதெல்லாம் அடங்க போகிறது. அப்படி அடங்க போகும்போது அந்த காலியாக இருந்த இடத்துல இந்த மலைகள் உள்ளே போன உடனே உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களும் அது சாகும். அது பல கோடி வருஷங்களுக்கு பின்ன அது ஆகலாம், உலக அழிவு ஏற்படும் என்று சொன்னேன். இந்த பாதிக்கு முன்ன இப்போ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரலையும் அது ஃபஸ்ட் பார்ட். இந்த செகண்ட் பார்ட் வந்து அதே மாதிரி எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு உலகம் அழியும்னு சொன்னேன் இல்லையா, பல வருடங்களுக்கு பின் அது நடக்கப் போவதில்லை, நடக்கலாம். இனிமேல் மனுஷனுக்கு எப்போ சாவு வரும் இன்னும் யாராலையும் எதிர்பார்க்க முடியாது. அவன் பிறந்தது தெரியும், பல வருஷங்களுக்கு முன்ன பிறந்தான். பல வருஷங்களுக்கு முன்ன 50-60 வருஷம், 70-80 வருஷம், 83 வருஷம் இதுக்கு முன்ன பிறந்தான். அப்போருந்து எத்தனை வருஷத்துக்கு கணக்கு நம்ம பார்த்துடலாம். ஆனால் இப்போருந்து இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போகிறோம் அப்படின்ற கணக்கு சொல்ல முடியாது. இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு. அதே மாதிரி இந்த பூமி அதிர்ச்சியாகப்பட்டது ஏதோ ஒரு காரணத்தினால, கடவுளின் கோபத்தினால, இயற்கையின் காரணமாக அது திடீர்னு எப்போ மனுஷனுக்கு சாவு எப்படி வருதோ அது மாதிரி எந்த சமயத்துலேயும், நாளைக்கு கூட இருக்கலாம், 40 வருஷத்துக்கு பிறகு இருக்கலாம், 400 வருஷத்துக்கு பிறகுலாம், 4000 வருஷத்துக்கு பிறகும் உலகம் அழியலாம். எப்படியே இந்த பூமி அதிர்ச்சியாகி இதெல்லாம் போயிட்டு தண்ணி மேலே வந்து மக்கள் அழிவாங்க. அது கண்டிப்பாக நடக்க போகுது. ஆனால் கால அவகாசம் எப்போன்னு சொல்ல முடியாது. மனுஷன் எப்போ உலக அழிவை சந்திக்க போகிறான்றது தெரியாது. எந்த நேரத்திலும்
அது நிறைவேறலாம், எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போந்து அது மலைகள் எல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே அப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னலையா. ஆனால் அது இவ்வளோ டியூரேஷன் பல கோடி வருஷங்களுக்கு முன்னே ஆயிக்கலான்னு இல்லை கொஞ்ச நாளுக்கு முன்னே ஆயிக்கப்படலாம் எல்லாம் சொல்லலாம். ஆனால் இது இனிமே எப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது. எப்போவோ ஆக போகுதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நாளைக்கு கூட ஆகலாம். கற்றுருப்போமா? நம்ம காலத்தில் அந்த மாதிரி ஆனால் அந்த தண்ணியில் நீச்சல் அடிச்சுக்கின்னு மூச்சு அடிச்சுக்கின்னு மரணத்தை சந்திக்கலாம். பல வருஷங்களுக்கு பிறகுன்றால் நம்ம சந்ததிகள் அனுபவிக்கிட்டோம். ஆனால் ஒரு நாள் வரும், தண்ணியாலே நீரினாலே அழியப் போகிறது. அதுனா நீரினால் அழியப் போகிறதுனாக்கா, இந்த மலைகள் எல்லாம் உள்ளேருந்து மேலே வந்துச்சு இல்லையா, அது உள்ளே இருக்கிற இடம் காலியாக இருக்குது இல்லையா. இல்லையாத்துக்கு நாங்கள் தாளம் போட முடியாது சார் சொல்லாதீங்க. உள்ளேருந்து அவ்வளோ பெரிய மலை, கல், மண் எல்லாம் மேலே வந்துட்ட பிறகு கீழே கண்டிப்பாக காலியாகத்தான் இருக்கும். அதை நீங்கள் உங்களால் மறுக்க முடியாது. ஏதோ ஒரு பூமி அதிர்ச்சினால அந்த மலைகள் எல்லாம் காலியாக இருக்கிற இடத்துல நடக்கணும் உள்ளே போயிட்டா புழக்கன்னு மேலே தனியாக வரும், நம்மளாம் கலக்கன்னு சேர்த்து போவோம். அதுக்காக பயப்படாதீங்க. பயந்தவன் வாழ்ந்ததில்லை. பயந்தால் இன்றைக்கே நமக்கு சாவு நம்மை பயங்காட்டும், நம் நிழலே நம்மை பயங்காட்டும். துணிந்தவனுக்கு சாவு பெரிதில்லை. பார்ப்போம் என்னென்ன நடக்கப் போகிறது என்றெல்லாம் நாம் இருந்து பார்ப்போம். ஓகே, வணக்கம். என்ன இந்த இந்த டாபிக், இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னாக்கா, நான் அந்த மலைங்க பெரிய மலை அழகாக அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே உப்பிசுன்னு அப்படியே வந்தது. எப்படின்னா அந்த அலையை, கடல் அலையை நான் பார்த்த பிறகு அது உங்களுக்கு நான் சொல்லியே தரணும் அப்படின்ட்டு காத்து கொண்டு இருந்து இப்போ நான் சொன்னேன். பாருங்கள், உள்ள கடல், நடுக்கடலிலேருந்து பெரிய அழுத்தம் ஏற்பட்டு அங்கேருந்து ஒரு பெரிய அலை வெறும் இந்த கரை ஓரத்தில் கலங்கி கொண்டு வருது அலை. அப்படி இல்லை, கடல் ஆழத்துக்கு உள்ளேருந்து அந்த தண்ணீர் தள்ளப்பட்டு அப்படியே பெரிய அலை, பெரிய வடிவத்தில் அது வந்ததை என் கண்ணால் பார்த்தேன். அதை பார்த்த உடனே இதை ஒப்பிட்டு, பூமிக்குள்ளே இப்படி தான் உஷ்ணம் நிலைமை ஏற்பட்டு உள்ளேருந்து மண்ணும் கல்லையும் உள்ளேருந்து தள்ளப்பட்டு, உள்ளே தள்ளப்பட்ட போது இங்கே சர்ஃபேஸ் மேல்பாகம் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் உள்ளே தள்ளும் போது இங்கே இருக்கிற மண்ணுங்கள்லாம் உள்ளேருந்து இது தள்ளும் போது இதுங்கெல்லாம் மேலே வந்திருக்கும் அப்படின்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் கண்டுபிடிச்சினே இருங்க தாத்தா. வணக்கம்.